இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக தான் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு பெஸ்ட்டாக இல்லைனா ஃபேஸ் வாஷ் பவுடர் பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சோப்பில் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா கிளிசரின் ஆட் பண்ணாமல் உங்களால் பண்ண முடியாது, சரியா? அதாவது காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதை 40 days வந்து நம்ம கூலிங் பீரியடில் வச்சுட்டு எடுத்தாலுமே அதில் வந்து கெமிக்கல்ஸ் மேபி இருக்க தான் செய்யும், சரியா? இருந்தாலும் நம்ம ஹோம்மேடாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான் நார்மலாக ஷாப்பில் வாங்குகிற சோப்பை விட. ஆனால் பெஸ்ட்டு சோப் மட்டுமே பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு ஹோம்மேடாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண தான் செய்யணும். கெமிக்கல்ஸ் மீன்ஸ் காஸ்டிக் சோடா இல்லைனா சோப் பேஸ் ஆட் பண்ணுவாங்க. காஸ்டிக் சோடாவில் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சோப் பேஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்த விட ஹோம்மேடாக இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் பவுடர் தான். பாத் பவுடர்ன்றது ஃபேஸ் வாஷ் பவுடர் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. இதில் எல்லாமே ஹெர்பல் கண்டெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதுலேயும் சம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் அதாவது கலரிங்காக இது வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் நிறைய என்னோட இது ப்ராடக்ட்னு கிடையாது, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நிறைய கம்மியாக தான் ஆட் பண்ணுவாங்க. சோப்பை கம்பேர் பண்ணும்போது சோப்புக்கு வந்து சோப்பாக இந்த மாதிரி வந்து கட்டியாக ஆகிறதுக்கே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீட் ஆகும். குப்பைமேனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மஞ்சிஸ்தா சோப், அதுக்கு எப்படி தான் இருந்தாலும் அந்த பவுடர் யூஸ் பண்ணாலுமே வந்து இது எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியே ஆகணும், சரியா? ஆனால் இதில் இருக்க பவுடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் தேவை கிடையாது. கெமிக்கல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பலாக வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் 32 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து அப்படியே ப்ராடக்டாக கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சோப்பை விட நம்ம பாத் பவுடர் பெஸ்ட்டு. என்னோடய ப்ராடக்ட்னு இல்லை, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு இப்போ 10 yearsக்கு வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து கம்மியாகும். 10 years இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாத் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 ஏஜ்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை விட 10 வயசு கம்மியாக தான் காமிக்கும். 40, 50லலாம் வந்து இந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பாத் பவுடர் தான் பெஸ்ட்டு. இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். தேங்க்யூ.